ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்க போறவங்க பயோமெட்ரிக் முறைப்படி தங்கள் கை விரல் ரேகையை பதிவு செய்யணும். ரேஷன் அட்டையில இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல யாராவது ஒருவர் ரேகை வைக்கலாம். ஏற்கனவே கைரேகைகள் ஆதாரோட இணைக்கப்பட்டு இருப்பதால ரேஷன் கடைக்கு பொருட்கள் வாங்க போறவங்களோட ரேகை அதோட ஒத்திருந்தா மட்டும்தான் பொருட்கள் வாங்க முடியும். ஆதார்ல இடம்பெற்றிருக்க ரேகைகளை அப்டேட் செய்யுங்கன்னு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் பலர் அப்டேட் செய்யல. அப்படிப்பட்டவங்க ரேஷன் கடைகள்ல பொருட்கள் வாங்க முடியாம இப்போ திண்டாடிட்டு இருக்காங்க. ரேஷன் கடை ஊழியர்கள் கைரேகை பொருந்தாதவங்க கிட்ட நீங்க இன்னும் ஆதார் கார்டுல உங்க கைரேகையை அப்டேட் செய்யல, அதனால உங்களுக்கு பொருட்கள் வழங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து விருகம்பாக்கம் மின்மயானம் அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போனவரு அவருடைய ரேகை ஒத்து போகலன்னு வீட்டுக்கு போய் அவருடைய மனைவியை அழைச்சிட்டு போனாராம். அவங்களுடைய ரேகையும் ஒத்து போகாததால பொருட்கள் வாங்க முடியாம திரும்பி வந்திருக்காங்க. தினசரி வேலைக்கு போற அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஆதார் கார்டுல கைரேகையை அப்டேட் செய்ய கோயம்பேடுல இருக்க ஆதார் தலைமை அலுவலகம், அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்றாங்க. கோயம்பேட்டுக்கு போனா மணி கணக்குல வரிசையில காத்திருக்கணும். அப்படி காத்திருக்க முடியாம வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க. வேலைக்கு லீவு போட முடியாதுன்றதால தனியார் நெட் சென்டர்களுக்கு முன்கூட்டியே நேரம் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு நபருக்கு 200 கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் 200 ரூபாய் கொடுத்து எப்படி எங்களால அப்டேட் செய்ய முடியும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. பருப்பு, எண்ணெய், சக்கரை போன்ற பொருட்கள் ரேஷன் கடையில தான் கிடைக்குது. இப்போ அதையும் எங்களால வாங்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஆதங்கப்பட்டு இருக்காங்க.